ஒவ்வொரு சீசன்லையுமே இந்த பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வித்தியாசமான ஒரு டாஸ்க்காக தான் கொடுக்குறாங்க. ஒரு 5 சீசனாக சேம் பேட்டர்ன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 சீசனாக வந்து அந்த பேட்டர்னை வந்து மாற்றினாங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அந்த பணம் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக பணமும் அதிகமாகிட்டே போகும். யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்களை மாற்றினாங்க. இந்த கட்டி தொங்க விடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன சீசனெல்லாம் வந்து வெளியில் போயிட்டு தொட்டுட்டு வரணும், வெளியே போயிட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமாக வைக்கிறாங்க. இந்த வாட்டி என்னடா பண்ண போகிறாங்க, நம்ம கூட நேற்று பேசியிருந்தோம், பணப்பெட்டியே வைக்க மாட்டாங்க போல இருக்குது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா 6 பேர் தான் இருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நாமினேஷன் ப்ராசஸும் நடந்து போச்சு, பணப்பெட்டியும் ஒரே நாளில் வைக்கிறாங்க, ரீஎன்ட்ரியும் ஒரே நாளில் நடக்குது. இன்றைக்கி 3மே ஒரே நாளில் பண்ணுறாங்க. எதுக்காக இவ்வளோ அவசரமாக ரீஎன்ட்ரி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வேணும் ஒன்று. இப்போ பார்வதியும் கமருதனும் ஒரு கண்டென்ட் தான், ஆனால் அது பேட் கண்டென்ட். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல விதமாக எப்படி சொல்கிறதுனா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, டாக்ஸிக் இல்லை. இப்போதைக்கு நம்மளுடைய பிக் பாஸ் வந்து எப்படி மாறி போச்சுன்னா, டாக்ஸிசிட்டி இருந்தால் மட்டும்தான் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு மக்கள் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. டாக்ஸிசிட்டி இருக்கணும் அவங்களுக்கு, அங்கே வந்து ஒரு கலகம் இருக்கணும், ஒரு சண்டை இருக்கணும், ஒரு சச்சரவு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லைவ் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குது, போர் அடிக்கலை. 24 மணி நேரம் பார்க்கணுன்னா நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் அந்த டாக்ஸிசிட்டியை மக்கள் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் பார்வதியும் கமருதனும் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. வெளில நேற்றுலேருந்து ஒரே புலம்பல் தான். நான் நிறையா சொல்லிட்டேன், இனிமேல் அவன்டா லைவாக பார்ப்பீங்க, இனிமேல் அதை பண்ணுவீங்களாடா, இதை பண்ணுவீங்களாடா, இவங்களை பற்றி பேசுவீங்களாடா, அவங்கள பற்றி பேசுவீங்களாடான்னு. அதுலேயும் இந்த பூனைக்குட்டி தொல்லை தான் தாங்க முடியலை. எப்போ பார்த்தாலும் அன்ஃபேர் அது இதுன்னு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம நிறையா பேசியாச்சு. அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் குறைஞ்சது ஆகும். இந்த 6 மாதம் கத்திட்டு தான் இருப்பாங்க, கத்தட்டும். ஸோ கம் டு த பாயிண்ட். பணப்பெட்டி வைக்கப்படுது. பணப்பெட்டி இந்த முறை வித்தியாசமாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சூட் கேஸ் அந்த பழைய பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குறாங்க போல், ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்து இந்த பணப்பெட்டியை வந்து நிரப்ப போகிறாங்க. இப்போது 6 பேர் இருக்காங்க. நடுவில் டாஸ்க் நம்பர் 1 கார் இருக்குது, ஒரு பெரிய இனோவா கார் வந்து நிற்கிது. ஒவ்வொரு ரவுண்டாக போகும் போல். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 50,000, செகண்ட் ரவுண்டில் அது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட், அப்படியே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் கண்டஸ்டன்ட் வந்து யார் போய் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பணத்தில் எடுத்து வந்து அந்த பெட்டியில் ரொப்பணும். இப்போ ஒரு 1 மினிட் டைம்னா அந்த 1 மினிட்குள்ளே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ 50,000, 1 லட்சம் எவ்வளோ அமௌண்ட் அந்த காரில் இருக்கோ எங்கே வேணாலும் வைப்பாங்க, ஒளிச்சு வைப்பாங்க, சரிங்களா? அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பணப்பெட்டியில் வந்து நிரப்பணும். ஒன்ஸ் அது வந்து போதுமான தொகை நிரம்பி விட்டது, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பணப்பெட்டியை போய் தொட்டால் மட்டும் போதும், அவங்க அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போகலாம். ஆல்ரெடி விக்கல்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாப்புல, நம்ம எப்படியும் டைட்டில் வின் பண்ண போகிறது கிடையாது, நம்ம வந்து டீசெண்டாக நம்ம பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் வாயை திறந்து அவரே சொல்லிட்டாரு, எனக்கு வேணாம், நான் என் கேமை குவிட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் இன்னொருத்தர். அது எப்படி கொண்டு போகிறாரு, இவர் ரொம்ப நல்லவர், ஆமாம், நான் ரொம்ப நல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, நான் வல்லவங்க, நான் யாரையுமே குறை சொல்லிலாம் அந்த கேம்லாம் எனக்கு வராதுங்க, நான் ரொம்ப டீசெண்டான பையங்க, நான் வந்தது என் சேனலை வளர்க்குறதுக்கு தான், நான் வந்தது நடிக்கணும், வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி தான், அதை நான் பண்ணிட்டேன், அதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒருத்தர் குறை சொல்லி விளையாட, நான் திவ்யா அப்படி இப்படின்றாப்புல. இவ்வளோலாம் வேணாம். எல்லாரும் நடிகர்கள் தான், ஒருத்தர் மாற்றி நல்லா தான் நடிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொய்யானா. வந்ததுலேருந்து மொத்த வன்மத்தையும் கொட்டிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் சொல்லாத விஷயத்த சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் நமக்கு அது காண்டாகுது. பிக் பாஸ் சொன்னாரா, நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு நைட்டு இருக்குது மவளை, நான் ஒரே நாளில் போயிடுவேன், நாளைக்கு நான் போயிடுவேன், செலிப்ரேஷன் ரவுண்ட் ரொம்ப குவிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுதான் ஏன்னு புரியலை. இதை வச்சு இவங்க என்ன கண்டென்ட் எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு புரியலை. எப்படி இருந்தாலும் நல்ல கண்டென்ட்டாக போனால் நல்லது. மறுபடியும் அந்த டாக்ஸிக் வேணாம் நமக்கு, போதும். பார்த்து வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக டாக்ஸிக்காக நிறைஞ்சிருக்கு. டீடாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்னையே நான் வந்து என் பாடி வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த ஷோவும் தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லோரும் டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இனிமே இந்த 2 வாரங்கள் நல்லா நிம்மதியாக அந்த ஷோவை பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த பணப்பெட்டி எடுப்பாங்க? ப்ரோமோலாம் பார்க்கும்போது வினோத்லாம் அவசரப்பட்டு ஓடுற மாதிரி இருக்குது, எல்லாருமே போய் பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்குது. மேபி வினோத் அவர்கள் கூட வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 5% இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாப்புல, விசாரிச்சுட்டு இருந்தாப்புல. எவ்வளோ வரும், ஜெயிச்சா எவ்வளோ வரும், இது எவ்வளோ வரும்னு நிறையா கேட்டுட்டு இருந்தார். தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மேபி இட்ஸ் கோயிங் டு பி அரோரா ஆர் விக்கல்ஸ் விக்ரம், இவங்களா தான் இருக்கும். சாண்ட்ரா ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க நம்ம ஜெயிச்சிரும்னு சொல்லி. அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த பணப்பெட்டி டிசர்விங்கான ஆள் யாருன்னா அரோராவை சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு தான் அவங்க வந்தாங்க, அதை எடுத்துகிட்டு அவங்க போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.